ப்ளீடிங் ஆகலாம், ஒரு கட்டி மாதிரி வரலாம், அன்கம்ஃபர்டபுளாக மோஷன் போகிறதா இருக்கும், ஃபிஸ்டுலா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து மூல நோய்க்கு ஒரு தீர்வு காணப்போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த வரப்போரம் போனீங்கன்னு நினச்சிங்க, இந்த இடத்துல வந்து ஒரு செடி இருக்கும். அது எந்த செடினா இந்த மாதிரி இலை. இதுக்கு வந்து நான் பூ காட்டுறேன், ஒரு காய் காட்டுறேன் இருங்க. இந்த மாதிரி காய் இருக்கும். இதில் வந்து ஒரு எல்லோ கலர் பூ பூக்கும். இந்த மாதிரி எல்லோ கலர் பூ பூக்கும். இந்த இலையை நல்லா எடுத்துக்குங்க, பறிச்சுக்கிட்டு இதை என்ன பண்ணணுன்னா, நம்ம அம்மிக்கல்ல வந்து நல்லா அரைச்சி மோரில் இல்லை தண்ணியில் கலந்து சாப்பிடணும். இருங்க, வெயிட் பண்ணுங்கள். இலையை பறிச்சுட்டு வந்து நம்ம அம்மிக்கல்ல அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அம்மிக்கல்ல அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இலையை கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த காம்பெல்லாம் பூவெல்லாம் எடுத்துருங்க. இப்போது இதை அரைச்சிக்கலாம். இது கூட இந்த கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த கிளாஸில் தண்ணியில் இப்படி கலந்துக்குங்க. கலந்துக்கிட்டு இதை அப்படியே குடிச்சிடுங்க. குடிச்சிட்டிங்கன்னா வயிற்றுக்கு உள்ளவும் போகும். மீதி இருக்க உப்பும் மஞ்சளும் இதில் போட்டுக்குங்க. நல்லா அரைச்சிக்குங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எப்படி வைக்க போகிறோம் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இதை வந்து நல்லா இப்படி உள்ளே வச்சு வைக்க போகிறோம். நல்லா உள்ளுக்கா வச்சிங்கன்னா இந்த கட்டியில் வந்து குணமாகும். இதை வந்து ஒரு வாரம் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். தேங்க்யூ.